புதையலின் அழுகுரல்கள். இது ஒரு திகில் கதை. அமானுஷ்யம் அமர்ந்த இரவொன்றில் நிசப்தத்தால் சபிக்கப்பட்டு முழு நிலவில் முழுதாய் குளித்து பால் நிறமாகி போன பங்களாவின் எதிரே நடுக்கத்துடன் நான். விரிசல் அடைந்த வெளிப்புற சுவர்களின் பின்னே என் தைரியம் பதுங்கிக் கொண்டது. சிலந்தி வலை பின்னிய கதவினை தாண்டி என் அச்சங்கள் முன்னேறியது. அமானுஷ்ய பங்களாவின் மீது புனையப்பட்ட பல நள்ளிரவு கதைகளில் ஒரு புதைந்த புதையல் கதையும் உண்டு. அக்கதையே கட்டவிழ்த்து விடப்பட்ட எனது தயக்கங்களை மறைய வைத்து வலுக்கட்டாயமாக இங்கு வரச் செய்திருந்தது. ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் பங்களாவின் நீரில்லா உட்கிணற்றில் வெளிப்படும் புதையலோடு சில அழுகுரல்களும் கேட்பதாக எங்கள் ஊரின் தொடை நடுங்கிகள் கதை கதையாக சொல்லியிருக்கிறார்கள். அதுபோன்றே இன்றிரவும் அக்கிணற்றிலிருந்து ஈனமாக ஒலித்த அழுகை குரல்கள் என் பேராசையை மறைப்பதில் தோற்றுப்போயின. கூடுதலாக அக்கிணற்றில் பொற்குவியலாக வெளிப்பட்டு மின்னிய புதையல் தங்க காசுகள் என என் அச்சங்களை மறக்கடிப்பதில் வென்றுவிட்டன. தயக்கமின்றி உள்ளே இறங்கி மயக்கத்துடன் புதையலை நான் அல்ல அங்கே தங்கக் காசுகள் தீர்ந்துவிடவில்லை. என் தேவைகளை அது தீர்த்துவிடவும் இல்லை. கால நேரம் பார்க்காது, சீண்டிய அழுக்குரல்களை கேட்காது புதையலின் போதையில் மிதந்தேன். தங்க காசுகளும் அழுகுரல்களும் பெருகி பெருகி என்னை முழுவதுமாக மூழ்கடித்தன. புதையலில் புதைந்தேன். கிணற்றில் எங்கோ தொலைந்து போனேன். முழு நிலவு வெளிப்படும் இரவுகளில் பங்களாவின் உட்பக்க கிணற்றில் சில அழுகுரல்களுக்கு மத்தியில் என் குரலும் கேட்பதாக அதே தொடை நடுங்கிகள் தினமும் ஊருக்குள் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.